Question number 5A. Mr. Rich aspired to get a self-portrait made by an artist. He went to the workshop of Mr. C, an artist, and asked whether he could sketch the farmer's portrait on oil painting canvas. நல்லா கேப் பண்ணிங்க. ரிச்சுங்கிறவர் என்ன பண்றாரு, தன்னை போட்டோ வரையணும், ஆர்டிஸ்டிக்கல் ஒர்க் பண்ணணும், பெயிண்டிங்ஸ் வரைஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சி கிட்ட போறாரு. மிஸ்டர் சி agreed to the offer and asked for 50,000 rupees as full advance payment. மொத்தமா உங்களை நான் டிரா பண்றதுக்கு, உங்களை பிக்சர் வரைகிறதுக்கு 50,000 ரூபாய் அவங்க அதை ஃபுல்லா கொடுத்துருக்கேன்னு ஃபுல்லா வாங்கிடுறாரு. மிஸ்டர் சி clarifies that the painting shall be completed in 10 sittings and shall take 3 months. முதல்ல அவர் சொல்லிடுறாரு, நீங்க 10 சிட்டிங் வர வேண்டியிருக்கும் சார், ஏறத்தாழ 3 மாசம் ஆகும் சார், அப்பதான் அந்த பெயிண்டிங் ஃபுல்லா அந்த உருவம் அமைய முடியும் அப்படின்றார். On reaching to the workshop for the 6th sitting, ஆறாவது சிட்டிங் உட்கார்ந்த உடனே Mr. Rich was informed that C become paralyzed. Cக்கு வந்து பேரலைஸ் ஆயிடுச்சு, கை கால் வரல, and would not be able to paint for the near future. கொஞ்ச நாளைக்கு அவரால் டிரா பண்ணவே முடியாது. Mr. C had a son, Mr. K. ஆனா Cக்கு ஒரு சன் இருக்காரு, but who was still pursuing his studies and had not taken up his father's profession yet. அவர் இதுல வந்து எக்ஸ்பர்ட் கிடையாது, ஃபாதர்ஸ் ப்ரொஃபஷன் எடுக்கவும் இல்லை, இன்னும் படிச்சிட்டு இருக்காரு, அவர் ஒரு ஸ்டூடெண்ட். இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு 2 கொஸ்டின் கேட்குறாங்க. Discuss in the light of Indian Contract Act 1872ல, can Mr. Rich ask Mr. K to complete the artistic work in lieu of his father? அப்பாவுக்கு பதிலாக பையன் போய் அந்த வேலையை செஞ்சு கொடுக்க முடியுமா? ஏதாவது ரிச் வந்து கேட்க முடியுமா? அப்பா அவங்க அப்பா வந்துட்டு பெயிண்டிங் வரையினார, நீ அவருக்கு பதிலாக நீ என்ன வரைஞ்சு கொடுப்பா அப்படின்னு கேட்க முடியுமா? முடியாது. ஏன் முடியாதுன்னு எழுதணும். சரி. Could Mr. Rich ask Mr. K for refund of money paid in advance to his father? இப்போ என்ன கேட்குறாரு, சரி பணம் கொடுத்துட்டாரு, அவரு பேரலைசிஸ், பையன்கிட்ட போய் அந்த பைசாவை திருப்பி கொடுன்னு கேட்கலாமா? கேட்கக்கூடாதா? கேட்கலாம். அது எப்படி கேட்கலாம் அப்படிங்கிறது பார்க்கணும். செக்ஷன் 65 ஒன்று பார்த்தோம், அதை மென்ஷன் பண்ணணும் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் செக்ஷன் 37 அப்படின்னு ஒன்று இருக்கு. செக்ஷன் 37 ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் என்ன சொல்லுது? அப்பா கடன் வாங்கினா யாருங்க, பையன் அந்த கடனை கட்டணும். நம்ம ஏற்கனவே ஒரு கோர்ட்டு கேஸ் கூட பார்த்தோம். அப்பா வந்து என்ன பண்ணியிருப்பாரு, ஒரு 25 lakhs கடன் வாங்கியிருப்பாரு. ஆனால் அதனுடைய ப்ராப்பர்ட்டி, அவரோட சொத்து வந்து எஸ்டேட்டினுடைய சொத்து 20 lakhs தான் இருக்கும். அப்போ அவர் எந்த அளவுக்கு லைபிள் அப்படின்னு சொல்லி பார்த்தா, டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி தட் ஹி ஹாஸ் ரிசீவ்ட் அஸ் எ இயர். அச்சா, இவர் வாரிசா எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கடனை கட்டணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ நீங்கள் பார்க்கணும், ஆஸ் பர் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் செக்ஷன் 37 ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட், அதுதான் இங்கே சொல்லியிருக்கு. The legal representatives of the deceased promisor are bound to perform, but it is limited to the value of property they inherit from the deceased. இப்போ ஏங்கிற ஒரு கடன் வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கோ, ஒரு உதாரணம் தெரியும். இது வந்து ஜென்ரலா, இப்போ நம்ம இந்த கொஸ்டினுக்கு வரல, இது ஆனால் எழுதணும் மெயினா. அப்பா கடன் வாங்கியிருக்காரு, அப்பாவுக்கு இல்லை பணம் கொடுத்துருக்காங்க, அதை பையன் கட்டணும்னா எப்படி கட்டுவான்? ஆச்சா, அப்ப டிசீஸ்ட் ப்ராமிசர் என்ன, அப்பா இறந்துடுறாரு, அந்த பையன் வந்து எவ்வளோனா, அப்பாவுக்கு சொத்து எவ்வளோ இருக்கோ அந்த சொத்து அளவுக்கு தான் அவரால் கடனை திருப்பி கொடுக்க முடியும். அதை தான் நம்ம இந்த கேஸை எக்ஸ்பிளைன் பண்ணோம். இட் இஸ் லிமிட்டட் டு த வேல்யூ ஆஃப் த ப்ராப்பர்ட்டி தே இன்ஹெரிட் ஃப்ரம் த டிசீஸ்ட். செத்து போனவருடைய சொத்து எவ்வளோ இருக்குதோ அதை எந்த அளவுக்கு அவர் பணத்தை அங்கேருந்து வருதோ அந்த அளவுக்கு தான் அவர் கடனை பொறுப்பேற்றுக்கணும். இது வந்து செக்ஷன் 37. ஆனால் இந்த கேஸில் என்ன அப்படின்னா, a contract involves the use of personal skill. பர்சனல் ஸ்கில்னா என்ன? ஒருத்தர் அழகா டான்ஸ் பண்ணுவார், ஒருத்தர் டான்ஸர், பிரபு தேவா மாதிரி ஆட முடியுமா? ஒருத்தர் டான்ஸை மைக்கேல் ஜாக்சன் மாதிரி ஆட முடியுமா? அந்த மாதிரி ஒருத்தர் சிங்கர். இப்போ இந்த சிங்கர் செய்ய வேலையை சிங்கர் தான் செய்ய முடியும், சிங்கரோட பையனோ பொண்ணு வந்து செய்ய முடியாது. ஆச்சா, இந்த டான்ஸர் ப்ரோக்ராம டான்ஸர் தான் பண்ண முடியும். இப்போ இந்த பெயிண்டிங் வந்து இந்த பெயிண்டர் தான் செய்ய முடியும், பெயிண்டரோட பையன் செய்ய முடியாது. அதுதான் இந்த இதில் சிறப்பம்சமே. அப்போ a contract involves the use of personal skill comes to an end எப்போ? on the death of the promisor இறந்து போயிட்டா அது முடிஞ்சு போயிடுது நார்மலா. ஆச்சா, இப்போ டெத்து மட்டும் கிடையாது, இப்போ இங்க வந்து பராலிசிஸ் ஆயிடுது. பராலிசிஸ்னா அவரால் டிராவே பண்ண முடியாது. அப்போ அவங்க பையன் எப்படி டிரா பண்ணுவோம்னா டிரா பண்ண முடியாது. அப்போ நீங்க என்ன பண்ணணும், a contract involves the use of personal skill comes to an end on the death of the promisor. செக்ஷன் 37 இதை நீங்க எழுதலாம் விடலாம், எக்ஸ்ட்ரா சொல்லலாம். இதுல என்னன்னா, ஆக்சுவலா ஒரு அப்பா கடனை பையன் எந்த அளவுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னா
to the value of the property they inherit from the deceased. அவங்க பசங்க எவ்வளவு வருதோ அதில் தான் கொடுக்க முடியும்னா. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, in this case painting involves the use of personal skill. ஆமா இல்லையா? அது அந்த பெயிண்டிங் யாரால டிரா பண்ண முடியுமோ அதனுடைய கடவுளோட வரப்பிரசாதம், அவரால் தான் டிரா பண்ண முடியும், எல்லாரும் டிரா பண்ணிட முடியாது. அவருக்கு இப்போ பேரலைசிஸ் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா இப்போ போய் ரிச் வந்து அவரை கேட்க முடியுமா? கேட்க முடியாது. ஏன்னா அவருக்கு தெரியாது, அவர் ஸ்டூடெண்டா இருக்காரு, இன்னும் படிச்சுட்டு இருக்காரு, அவங்க அப்பா ப்ரொஃபஷனல்ல வரல, ட்ரைனிங் கொடுக்கல, அவருக்கு இயற்கையாவே வரல. அப்ப அந்த மாதிரி சமயத்தில் அதை கேட்க முடியாது. அப்ப ரிச் cannot ask K to complete the artistic work in the lieu of. இது வந்து ஜட்ஜ்மெண்டலி கீழே சொல்லிக்கலாம். அப்ப அவரை வந்து அவர் பையனை வந்து உங்க அப்பா என்ன டிரா பண்றேன்னாரு, அந்த பெயிண்டிங் வரைஞ்சு கொடு அப்படின்னு அவர் கேட்க கூடாது, கேட்க முடியாது. சரி, ஆனா பணம் கொடுத்துருக்காரு, அவரு அட்வான்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காரு? 50,000 rupees அட்வான்ஸ் கொடுத்துருக்காரு. அந்த பணம் என்ன ஆகுது? அதுக்கு தான் செக்ஷன் 65 ஃபர்ஸ்ட் क्वेश्चनலயே நாம பார்த்தோம். செக்ஷன் 65 என்ன? முதல்ல அக்ரிமென்ட் போட்டாச்சு, அப்பலாம் கரெக்ட்டா இருக்கு. பட் when an agreement is discovered to be void, it is subsequent to void. ஞாபகம் இருக்கா? subsequent to void. Or when contract becomes void, any person who has received any advance, இப்போ என்ன, இவ அட்வான்ஸ் வாங்கிட்டான், அட்வான்டேஜ் இல்ல அட்வான்ஸ் எல்லாம் ஒண்ணுதான். இப்போ இவ 50,000 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கி இருந்தான்னா he is bound to restore, அதை திருப்பி கொடுக்கணும். பட் இப்போ பேரலைசிஸ் ஆயிடுச்சு, அந்த பணம் யார்கிட்ட இருக்கும்? ஆக்சுவலா பையன்கிட்ட தான் இருக்கும். அப்ப அந்த சமயத்துல இதுல பாத்தீங்கன்னா கன்க்ளூஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெண்டு கன்க்ளூஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரிச் cannot ask K to complete the artistic work in lieu of his father's will அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட். இன்னொரு ஜட்ஜ்மெண்ட் என்ன அப்படின்னா, the agreement between rich and C has become void. ஏன் முடிஞ்சு போச்சுன்னா அவரால் வரைய முடியாது, அவரை தவிர வேற யாரும் செய்ய முடியாது அந்த ஒர்க்கை. ஆச்சா? அப்ப rich can ask for refund of money paid in advance to his father. எங்க இவர் வந்து C கிட்ட இருந்து நீங்க இந்த பணத்தை வந்து கேட்கலாம். rich can ask for refund of money paid in advance to his father. கொடுத்தது வந்து யார்கிட்ட கேட்கலாம்? from C கிட்ட இருந்து பணத்தை கொடு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். புரியுதுங்களா? அப்ப நல்லா ஞாபகம் வச்சுங்க. செக்ஷன் 65 ஞாபகம் வச்சுங்க, 37 ஞாபகம் வச்சுங்க, யூஸ் ஆஃப் பர்சனல் ஸ்கில் அப்படிங்கறது அதை ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் இந்த அட்வான்ஸ் அமௌண்ட் should be refunded அப்படிங்கிறது இந்த இதை மட்டும் சொல்லிட்டு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். கிளியரா? Question 5B. Discuss the essentials of undue influence as per Indian Contract Act 1872. அவங்க கேட்டிருக்கிறது எசென்சியல்ஸ் மட்டும் கேட்டிருக்காங்க. undue influence என்ன அதையும் கொஞ்சம் எழுதிருங்க ஃபர்ஸ்ட். அப்ப undue influence அப்படிங்கிறது செக்ஷன் 16 என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, a contract is said to be induced by undue influence where relations subsisting between parties are such that one party is in a position to dominate the will of other and uses his position to obtain an unfair advantage over the other. அப்ப என்னன்னா கான்ட்ராக்ட் undue influence என்ன? there should be a relationship between two parties இருக்கணும், subsisting between the two parties இருக்கணும். அது in such a manner எப்படி இருக்கணும்னா, one person is in a position to dominate the will of the other அப்படி இருக்கணும். அப்ப என்ன நம்ம என்ன சொன்னாலும் அவன் கேட்பான் அப்படிங்கறது அந்த பவரை யூஸ் பண்ணிக்கிட்டு மிஸ்யூஸ் பண்றது, to obtain an unfair advantage over the other அப்படி பண்ணிட்டா அது undue influence. இப்போ ஒரு கார்டியன் இருக்காரு, மைனர் சைல்டு இருக்காரு அப்படின்னா, கார்டியன் மைனர் சைல்டு என்ன பண்ணுவாரு? அப்பா இல்ல அம்மா இல்ல, கார்டியன் தான் இருக்காரு, இவ்வளவு நாள் வளர்த்தினாரு, அவர் எங்க கையெழுத்து போட சொன்னாலும் போடுவார். ஆச்சா? அதே மாதிரி ஒரு மாஸ்டர் சர்வெண்ட் வேலைக்காரர் வேலை வச்சிருக்காரு, அப்ப என்ன இங்க கையெழுத்து போடுப்பானா போடுவார் அவரு. ஏன்னா நம்ம முதலாளி சொல்றாரு, நம்ம தப்பாவா சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி இப்போ அதே மாதிரி ஒரு டாக்டர் இருக்காரு, டாக்டர் கிட்ட போய் நீங்க பேஷண்ட் என்ன பண்ணோம், அவர் ஆப்ரேட் பண்றாருன்னா அவர் தைரியமா நினைச்சு நீங்க படுத்துக்கணும், அவர் ஆப்ரேட் பண்ணுவார் இல்லையா? நீங்க அந்த சமயத்தில் அவர் ஆபரேஷன் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா யோசிக்க முடியாது. அப்ப என்னன்னா அதுதான் there should be a relationship in such a manner that one has to dominate the will of the other. அவர் என்ன செய்ய சொன்னாலும் செய்வார். ஒரு வக்கீல் இருக்காரு, வக்கீல் கிட்ட போய் நீங்க கேஸ் வாதாடுங்க சார், எங்க போய் ஜாமீன் எடுங்க சார், ஏதாவது கேக்குறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், உங்க கம்ப்ளீட் டீடைல் அவரை நம்பி சொல்லணும். அதுக்கு பேர் தான், அதுதான் வந்து undue influence. அந்த இன்ஃப்ளூயன்ஸை அவருக்கு ஃபேவரா யூஸ் பண்ணிக்கிட்டாருன்னா அதுதான் வந்து undue influence. undue influence இல்ல அதாவது டியூ இன்ஃப்ளூயன்ஸ் வேற undue influence வேற. அப்ப கரெக்டா யூஸ் பண்ணிக்கிறது. கார்டியனோட வேலை என்ன? அந்த பசங்களை காப்பாற்றணும், அவ்வளவுதான். ஆனா அதுக்காக அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பயன்படுத்தி அந்த சிக்னேச்சர் வச்சு இவர் தனக்கு சாதகமா இது பண்ணிருக்க கூடாது அப்படிங்கிறது தான். இப்ப the essentials of undue
இன்ஃப்ளூயன்ஸ்ங்கிறது என்னங்கிறது பார்ப்போம். ரிலேஷன் பிட்வீன் த பார்ட்டிஸ். ரிலேஷன் பிட்வீன் த பார்ட்டிஸ்னா என்ன? இப்போ ஒரு உதாரணத்துக்கு a person can be influenced by other when the near relation between the parties, அங்க தொடர்பு இருக்கணும், ரிலேஷன் இருக்கணும். என்ன இருக்கு? அப்பாவா பையனா, மாமனா மச்சானா, இல்லையா? இல்ல சொந்தக்காரங்களா, நியர் ரிலேஷன்ஷிப் இருக்கா? இல்ல வேற ஏதாவது, யாரு மாஸ்டரா சர்வெண்டா, இல்ல டாக்டரா பேஷண்டா, இந்த மாதிரி ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கணும். அப்ப அந்த அன்டி இன்ஃப்ளூயன்ஸ்னா என்ன எசென்சியல் எலிமெண்ட்ஸ்? ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கணும் ஃபர்ஸ்ட். அது மட்டும் இல்ல, ரெண்டாவது பொசிஷன் டு டாமினேட் தி வில். அப்ப என்ன? இவர் என்ன சொன்னாலும் அவர் செய்வார். he is in a position to dominate the will of the other person அப்படின்னு இருக்கணும். அப்படின்னா எந்த மாதிரி சூழ்நிலையில அந்த மாதிரி வரும்? எந்தெந்த ஃபாலோயிங் சர்க்கம்ஸ்டன்சஸ்ல ஒருத்தர் இன்னொருத்தரை அவரோட வில்ல வந்து டாமினேட் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரியல் அண்ட் அப்பேரண்ட் அத்தாரிட்டி. ரியல் அண்ட் அப்பேரண்ட் அத்தாரிட்டின்னு என்ன? எக்ஸாம்பிள் நீங்க சொல்லலாம். என்ன சொல்லலாம்? மாஸ்டர் அண்ட் சர்வெண்ட். ஒரு வேலைக்காரர் இருக்காரு, அப்ப முதலாளி என்ன பண்ணுவாரு? முதலாளிக்கு விசுவாசமா இருந்தாலும் அவர் என்ன சொன்னாலும் செய்வார். அப்ப மாஸ்டர் அண்ட் சர்வெண்ட். அப்ப சர்வெண்ட் என்ன பண்ணுவார்? நம்ம சொல்றதெல்லாம் கேட்பாரு அப்படின்னு மேனேஜர் நினைச்சுக்குவார், அதான் மாஸ்டர் நினைச்சுக்குவார். டாக்டர் அண்ட் பேஷண்ட், இதெல்லாம் வந்து ரியல் அண்ட் அப்பேரண்ட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஃபிடுஷியரி ரிலேஷன்ஷிப் அடுத்தது. ஃபிடுஷியரி ரிலேஷன்ஷிப்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் த ட்ரஸ்ட் அண்ட் கான்ஃபிடன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ பார்ட்டிஸ். ட்ரஸ்ட் நம்பிக்கை, கான்ஃபிடன்ஸ். அப்ப ட்ரஸ்ட் கான்ஃபிடன்ஸ் எப்போ வரும்? அதை நம்ம முதல்ல சொன்ன இல்லைங்களா, ஒரு சொலிசிட்டர் இருக்காரு, ஒரு கிளைண்ட் இருக்காரு, அட்வொகேட். சொலிசிட்டர்னா இந்த இடத்துல அட்வொகேட், கவுன்சில். அப்ப அந்த கவுன்சில் அப்ப ஒரு கேஸை வாதாடணும் அப்படின்னா இவர்கிட்ட இருக்கிற அத்தனை ஃபேக்ட்ஸையும் அவர்கிட்ட சொல்லணும், முழுசா சொல்லணும். இவர் தப்பே செஞ்சிருந்தாலும் அதை சொல்லணும். அப்பதான் அவர் அதை வச்சு டாமினேட் பண்ணுவார், அதை வச்சு ஜெயிக்க முடியும். அப்ப என்ன இருக்கணும்னா, பார்ட்டிஸ்ல ஃபாதர் அண்ட் சன் எக்ஸாம்பிள் சொல்லலாம், சொலிசிட்டர் அண்ட் கிளைண்ட் சொல்லலாம், இல்ல டாக்டர் அண்ட் பேஷண்ட் சொல்லலாம். இது எல்லா கேசஸ் எதுல வரும் அப்படின்னு சொன்னா ஃபிடுஷியரி ரிலேஷன்ஷிப். ஃபிடுஷியரி ரிலேஷன்ஷிப்னா என்ன? The based on trust and confidence between the parties. அடுத்தது மென்டல் டிஸ்ட்ரெஸ். இப்போ ஒருத்தர் என்ன பண்றாரு? மென்டல் டிஸ்ட்ரெஸ் டெம்பரரியா பர்மனண்டா ஆயிடுது. அந்த மாதிரி சமயத்துல இவர் என்ன சொன்னாலும் அவருக்கு தெரியல, கான்ஃபிடன்ஸ் கான்சியஸ்னஸ் இல்ல. அப்ப என்ன பண்ணுவாரு? an undue influence can be used against the person to get his consent, where the mental capacity of the person is temporarily or permanently affected. அந்த மாதிரி கேசஸ் இருந்தா இதனுடைய அடுத்த எலிமெண்ட்ஸ். அப்புறம் அன்கன்சைனபிள் பார்கெயின். அப்ப அன்கன்சைனபிள் பார்கெயின் அப்படின்னா என்ன? கன்சைனபிள் பார்கெயின் அப்படின்னா where one of the parties is in a position to dominate the will in getting consent and the contract is apparently unconsignable. அப்ப என்ன எழுது? ரெண்டு பேர் இருக்கா, அப்ப இவன் என்ன சொன்னாலும் செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணா அது வந்து ஆக்சுவலாவே லீகல் பிரகாரம் பாத்தீங்கன்னா it is unfair. It is presumed by law that the consent must have been obtained by undue influence. அப்பா இவன் வேணும்னு பார்க்கறான்பா, இவன் அந்த இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி பண்ணியிருக்கான்பா அப்படின்னு தெரிஞ்சுக்குவாங்களாம். அப்ப இதுதான் அன்கன்சைனபிள் பார்கெயின் அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் மூணாவது பாயிண்ட், the object to take undue advantage. ஆச்சா, இந்த ஆப்ஜெக்ட் என்ன இருக்கணும்? undue influence அப்படின்னா அவர் அந்த அட்வான்டேஜஸ், இந்த டாமினேட்டிங் த will of the other அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த பவர் இருக்கு இல்லையா அவர்கிட்ட, அந்த பவரை அவருடைய பர்சனல் யூஸ் பண்ணிக்கிட்டா அதுதான் வந்து. அப்ப ஆப்ஜெக்ட் இருந்தாதான் அந்த undue influence. ஆப்ஜெக்ட் இல்ல, நல்லதை மட்டும் செய்யறாருன்னா அப்ப தேவையில்லை. அப்ப undue influence என்ன இருக்கணும்? the object must be to take undue advantage. burden of proof. இல்ல கார்டியனும் இப்ப கார்டியன் சொல்றாரு, இல்ல நான் அந்த பையனோட நல்லதுக்கு தான் பண்றேன், என்னுடைய பர்சனலுக்காக எதுவும் பண்ணல அப்படின்னு ப்ரூவ் பண்ணக்கூடிய கெபாசிட்டி யாருக்கு இருக்கு? the person. எந்த பர்சன்? ஆச்சா, கார்டியன். இங்க ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா, the burden of proving the absence of the use of dominant position to obtain the unfair advantages will lie on the party who is in the position to dominate the will of the other, will of the other. ஆச்சுங்களா? அப்ப இதை நீங்க மனசுல வச்சுங்க. எழுதும் போது என்ன பண்ணீங்க? டெஃபினிஷன் எழுதிருங்க. டெஃபினிஷன் எழுதிட்டு undue influenceனா என்னன்னு பாருங்க. எசென்சியல் எலிமெண்ட்ஸ் அப்படின்னா அங்க ரிலேஷன்ஷிப் இருக்கணும், ஒரு பொசிஷன் வந்து டு டாமினேட் தி will of the other. அது எந்தெந்த சர்க்கம்ஸ்டன்சஸ்ல வரும்னா 4 சர்க்கம்ஸ்டன்சஸ்ல ரியல் அண்ட் அப்பேரண்ட் அத்தாரிட்டி, ஃபிடுஷியரி அண்ட் ரிலேஷன்ஷிப், மென்டல் டிஸ்ட்ரெஸ், அன்கன்சைனபிள் பார்கெயின். அதுக்கப்புறம் இந்த ஆப்ஜெக்ட் என்ன வரணும்? டு டேக் undue advantages இருக்கணும். அடுத்தது burden of proof. இது அப்படியே கிளியரா எடுத்தா ஃபுல் மார்க் வரும். இப்போ லாஸ்ட் क्वेश्चन பார்க்க போறோம். क्वेश्चन नंबर 6A. Define an offer. Define the essentials of valid offer. How is an offer different from an invitation to offer? இது வந்து நம்ம தனியா செப்பரேட்டா ஒரு வீடியோ கிளாஸ் போட்டிருந்தோம்.
பிசினஸ் லா ஆஃப் சிஏ ஃபவுண்டேஷன்ல பார்ட் 2ல பாத்தீங்கன்னா இதுக்கு உண்டான ஆன்சர் இருக்கும். அதை கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கங்க. இது நாங்க டிஸ்கிரிப்ஷன்லயே இந்த லிங்க் கொடுத்துருக்கோம், அதை நீங்க அப்படியே பார்த்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் 6B-ல what do you understand the term consideration? Are there any circumstances under which a contract under provisions of Indian Contract Act 1872 without consideration is valid? இது பாத்தீங்கன்னா இதே கொஸ்டின்ல நம்ம மூணாவது கொஸ்டின் அதை கொஞ்சம் மாத்தி கேட்டிருந்தாங்க. அந்த வாய்ட பத்தி கேட்டிருந்தாங்க, இப்ப வேலிட பத்தி. மீனிங் ஒண்ணுதான். கொஸ்டின் நம்பர் 3A-க்கு உண்டான ஆன்சர் அப்படியே பாத்துங்க, அதுதான் இதுக்கும் வரும். இப்ப நெக்ஸ்ட் இப்ப 6ல C பார்க்க போறோம். 6ல C X, Y and Z jointly borrowed rupees 50,000 from A. The whole amount was repaid to A by Y. மொத்தம் மூணு பேர் பார்ட்னர்ஸ் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். மூணு பேர் சேர்ந்து jointly borrowed 50,000 rupees A கிட்ட வாங்கியிருக்காங்க. The total amount was repaid to A by by Y. Y வந்து பணத்தை ஃபுல்லா திருப்பி கொடுத்துட்டாரு. இப்ப decide in the light of Indian Contract Act 1872 whether அப்படின்னு மூணு क्वेश्चन கேட்டிருக்காங்க. இப்ப Y வந்து மூணு பேர் கொடுக்க வேண்டிய பணத்தை Y கொடுத்துட்டாரு. இப்ப அவரு X க்கு பங்கு Z பங்குன்னு தனியா இருக்கு இல்லையா, அதை கலெக்ட் பண்ண முடியுமா? whether Y can recover the amount from X and Y, அது ஒரு क्वेश्चन. The legal representatives of X are liable in case of death of X. இப்ப X இறந்துட்டாருன்னு வச்சுங்க, அப்ப legal representative liable. சரி, in case of Z becomes insolvent, Y can recover the contribution from the assets of Y அப்படின்னு கேக்குறாரு. அத சாரி, Y can recover the contribution from the assets in case Z becomes insolvent. Z insolvent ஆயிட்டாருன்னா அவருக்கு சொத்து இருந்ததுன்னா அந்த சொத்துல இருந்து கவர் பண்ண முடியுமா, ரெக்கவர் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இப்போ நீங்க அனாலிசிஸ் பார்க்கணும்னா நீங்க என்ன பண்ணலாம்னா செக்ஷன் 42 ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்னு ஒன்று இருக்கு, அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். அது பிரகாரம் பார்த்தீங்கன்னா when two or more persons have made a joint promise that unless a contrary intention appears from the contract, all such persons jointly must fulfill the promise. மூணு பேர் சேர்ந்து கடன் வாங்கியிருக்காங்க, இல்லை 4 பேர் சேர்ந்து கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னா இவங்க 4 பேர் சேர்ந்து அந்த பணத்தை ஒப்படைக்கணும், திருப்பி கட்டணும். In the event of death of any of them, அந்த 4 பேர் அல்லது 3 பேர்ல யாராவது ஒருத்தர் இறந்து போயிட்டார் அப்படின்னா அந்த இறந்தவரோட லீகல் ரெப்ரசன்டேட்டிவ், அதான் சொல்றது, is legal representative jointly with the survivors, and in case of death of all promises, the representatives of all jointly must fulfill the promise. என்ன சொல்றாங்க அப்படின்னா ABC 3 பேர் இருக்காங்க, 3 பேர்ல A B C 3 பேர் சேர்ந்து கடன் வாங்கி இருந்தா இப்ப 3 பேர் சேர்ந்து அந்த கடனை ஒப்படைக்கணும் ஃபர்ஸ்ட். இல்ல A இறந்து போயிட்டாரு அப்படின்னா A ஓட லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் அப்புறம் B யும் C யும் 2 பேர் 3 பேர் சேர்ந்து அந்த கடனை செட்டில் பண்ணணும். இல்ல B A C ஓட C இறந்துட்டாரு, A இறந்துட்டாரு, அப்ப என்ன பண்ணணும்? A ஓட லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் C ஓட லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் along with B 3 பேர் செட்டில் பண்ணணும். இப்ப 3 பேர் இறந்துட்டாங்க, அப்ப 3 பேர்த்தினுடைய லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் செட்டில் பண்ணணும். அதெல்லாம் சொல்றது the representatives of all must fulfill the promise in case death of all promises. எல்லாரும் இறந்து போயிட்டாங்க, அப்ப கொடுக்கணும். சரி, செக்ஷன் 43 என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து 42. இப்ப 43 என்ன சொல்லுது அப்படின்னா அதுல நல்லா பார்க்கலாம். சுருக்கமா சொன்னீங்கன்னா செக்ஷன் 43 allows the promisee to seek performance from any one of the joint promisor. A B C 3 promisor இருக்கான்னு வச்சு சொன்ன எக்ஸாம்பிள் சொன்னோம் இல்லையா. இப்ப அவன் யார்கிட்ட இருந்து வாங்கியிருக்கான், என்ன X கிட்ட இருந்து வாங்கியிருக்கான் அப்படின்னு வச்சுக்கல. இல்ல யார்கிட்ட இருந்து வாங்குறானோ யார் பணம் கொடுத்தானோ அவன் இந்த 3 பேர்த்துல யார் வேணாலும் கேட்கலாம், 3 பேர்த்தையும் கேட்கலாம், இல்ல யார் வேணாலும் கேட்கலாம், இல்ல யாராவது 2 பேரை கூட கேட்கலாம். அததான் சொல்றது it allows the promise to seek performance from any of the joint promises. யார வேணாலும் எனக்கு பணத்தை கொடுக்கலாம். நம்ம கேஸ் அதுதான். இப்ப 3 பேர் X Y Z ன்னு வாங்கியிருக்காங்க. அப்ப இதுல என்ன பண்றாரு, Y செட்டில் பண்ணிட்டாரு, அவரை கேட்டிருப்பாரு போல இருக்கு, அவர் கொடுத்துட்டாரு. இப்ப அவர் கொடுத்துட்டாரு இல்லையா, அப்ப மத்த பணத்தையும் சேர்த்து கொடுத்துட்டாரு, மத்தவங்க பணத்தையும் இவர் கலெக்ட் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்பனா நீங்க இன்னொரு பாயிண்ட் முக்கியமா எழுத வேண்டியது the liability of the promiser is joint and several. ஜாயிண்ட் ப்ராமிஸ்ல வந்தாவே என்ன பண்ணோம், அது ஜாயிண்டாவும் இருக்கும் செவரலாவும் இருக்கும். எல்லாரும் சேர்ந்து கடன் அடைக்கணும், இல்ல தனித்தனியாவும் கடன் அடைக்கணும், அதான் ஜாயிண்ட் அண்ட் செவரல்.
The promisee may compel anyone or more of the joint promises to perform them. அதெல்லாம் என்ன பண்றது? promising அவர் x கிட்ட கேட்கலாம், இல்ல y கிட்ட கேட்கலாம், இல்ல xy கிட்ட கேட்கலாம், இல்ல மூணு பேர்கிட்ட கேட்கலாம், யார்கிட்ட வேணாலும் கேட்கலாம். அதுதான் இங்க சொல்லிருக்கு. அப்ப இத வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா அனாலிசிஸ்ல இத எழுதிட்டு சிச்சுவேஷன் பாருங்க. சிச்சுவேஷன் இப்ப இந்த क्वेश्चनல என்ன சொல்லிருக்காங்க? x, y and z are jointly borrowed 50,000 rupees from A. The whole amount was repaid by y. y வந்து எல்லா பணத்தையும் செட்டில் பண்ணிட்டார், 50,000 செட்டில் பண்ணிட்டார். இப்ப அவங்க क्वेश्चनல கேக்குறது என்ன கேக்குறாங்க? whether y can recover the amount from x and y. ஆமா, யார்கிட்ட வேணா கலெக்ட் பண்ணலாம். anyone வந்திருக்கா? anyone அப்பனா என்ன ஆயிடுது? in view of the above circumstances என்ன பண்ணலாம்? y can recover the contribution from x and y. x கிட்ட y கிட்ட இருந்து அவங்க கான்ட்ரிபியூஷன் இப்ப 50,000 ரூபாய் மூணா பிரிச்சீங்க அப்படினா அதுல எவ்வளவு அமௌண்ட் வருதோ அதை x கிட்ட தனியா y கிட்ட தனியா வாங்கிக்கலாம். லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இன் கேஸ் ஆஃப் டெத் அப்படினு வெச்சீங்க. இப்ப x வந்து செத்து போயிட்டாருன்னா என்ன பண்ணுவாங்க? நம்ம சொல்லிருக்கோம் இல்லையா? ஒன்னு மூணு பேரோட லீகல் ரெப்ரசன்டேட்டிவ், மூணு பேர் செத்து போயிட்டா, இல்ல ஒருத்தர் இறந்துட்டா அவரோட லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் மத்த ரெண்டு பேர் சேர்த்து இந்த அமௌண்ட் செட்டில் பண்ணோம் அப்படினா அப்ப இந்த கேஸ்ல x ஓட பையன் x செத்து போயிட்டார் அப்படினா the legal representative of x அவரோட வாரிசு are liable to pay y. y அவருக்கு x தர வேண்டிய பணத்தை கொடுத்துட்டார் இல்லையா? அது y கொடுத்துட்டார். அப்ப y க்கு அந்த பங்கை கொடுக்கணும். யார் கொடுக்கணும்? x ஓட பையன் கொடுக்கணும், legal representative கொடுக்கணும். ஆனா அதுல ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன? only to the extent of the property of the deceased. அவர் x ஓட சொத்து எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும், அந்த சொத்து மதிப்பு இருக்கணும், அது வரைக்கும் தான் அவர் லைபிள், அதுக்கு மேல அவர் லைபிள் இல்ல அப்படின்னு கிளியரா எழுதணும் அந்த பாயிண்ட்ஸ். அடுத்தது z வந்து இன்சால்வென்ட் ஆயிட்டா, அதுல ஒரு கண்டிஷன் இருந்தது. இன்சால்வென்ட் ஆயிட்டு அதுக்கு ப்ராப்பர்ட்டி இருந்ததுன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம கிளைம் பண்ணலாம், ரெக்கவர் பண்ணலாம். அப்ப y can recover the contribution from z's assets in case of என்ன சொல்றது? இன்சால்வென்ட். அவர் இன்சால்வென்ட் ஆயிருந்தா. ஓகே.